நீங்கள் அவர்களைத்தான் வணங்கினீர்கள். ஷிர்க், ஷிர்கு ஃபில் முஹப்பா, நேசத்தில் அல்லாஹ்விற்கு சமமாக நிகராக ஆக்குதல். ومن الناس من يتخذ من دون الله اندادا يحبونهم كحب الله. மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விற்கு சமமாக இணையாக சிலரை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்றே ஷிர்க், அவர்களையும் நேசிக்கிறார்கள். ஆனால் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அதிகம் அதிகம் நேசம் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. ஷிர்கு ஃபி துஆ, துஆவிலே அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ்விடத்திலே கேட்பதை போன்று அடியார்களிடத்திலே கேட்க. இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், வ இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேள். வ இதிஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டும் உதவி தேடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் முஸ்லிம் சமூகம் இணை வைப்பு ஒழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சமூகம். எந்த இணை வைப்பு அழித்து ஒழிக்கப்பட்டதோ அதே இணை வைப்பிற்கு மீண்டும் சென்று கொண்டிருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எதை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்திலே ஒரு மனிதனை ஆக்கலாமா? அல்லாஹ்விற்கு நிகராக ஒருவரை கொண்டு வரலாமா? யோசித்து பாருங்கள். சுஜூத் யாருக்கு செய்வது? அல்லாஹ்விற்கு செய்வது. பிரார்த்தனை யாரிடத்திலே கேட்கப்படுவது? அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவது. பாவ மன்னிப்பு யாரிடத்திலே கோரப்படுவது? அல்லாஹ்விடத்திலே கோரப்படுவது. நம்பிக்கை யாரை மீது வைக்கப்படுவது? அல்லாஹ்வின் மீது வைக்கப்படுவது. நாட்டங்கள் யாரின் நாட்டத்தால் நடக்கும்? அல்லாஹ்வின் நாட்டத்தால் நடக்கும். குழந்தை கொடுக்க வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் குழந்தை கிடைக்கும். நோய் நீர வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் நோய் தீரும். உலக பிரச்சனைகள் தீர வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் பிரச்சனைகள் தீரும். தான ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு தங்களை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்துடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? சுஜூது அவுலியாக்களுக்கும் செய்யலாம். யாருக்கும் செய்யலாமா? யார் அல்லாஹ்வை வணங்கி இந்த பூமியிலே தௌஹீதை சொல்லி மரணித்தார்களோ அவர்கள் மரணமானதற்கு பிறகு பொழப்பு நடத்துவதற்காக கபர்களை கட்டிக்கொண்டு, தர்காக்களை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு சென்று சுஜூது செய்யலாமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யலாமா? அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமா? அவர்களை தொழுது அழைக்கலாமா? இந்த தரீகா என்ற ஒரு கூட்டம் சூஃபியாக்கள் என்ற பெயரிலே, சூஃபிகள் என்ற பெயரிலே என்று சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. தர்காவின் பக்கம் மக்களை அழைத்து 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 ஈமானை அடக வைத்துக் கொண்டிருக்கிறது தர்காக்களிலே சமூகம். குழந்தை இல்லையா? தர்காக்கு போ. நோய் தீரணுமா? தர்காக்கு போ. கடன் தீரணுமா? தர்காக்கு போ. உன் புள்ள வெளிநாட்டுக்கு போகணுமா? தர்காக்கு போ. லா இலாஹ இல்லல்லாஹ். தர்கா 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 தர்கா. முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் கூட்டம் இன்னைக்கு வலிமார்களை, நபிமார், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை சமமாக இணையாக ஆக்கி கொண்டிருக்கிறதே. இந்த சமூகத்திற்கு யார் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது? யார் இந்த ஷிர்க்கை கற்றுக் கொடுத்தது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஷிர்க் துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட வேண்டும், அவுலியாவிடத்திலே அல்ல. சுஜூத் அல்லாஹ்விடத்திலே செய்யப்பட வேண்டும், அவுலியாவிடத்திலே அல்ல. வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என்று சொன்னால் இன்று ஒரு முஸ்லிமுக்கு பயம் இல்லை. அவுலியா பேரை சொன்னா பயந்துறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் இல்லை. தர்கால போய் தர்கால செல்வத்தை கூட்டம்னா கூட்ட தயார். கந்திரில போய் நிக்கணும்னா நிக்க தயார். பள்ளிவாசலுக்கு தொழுகையில் வந்து நில்லாம் அதெல்லாம் இல்லை. ஷேக் முந்தானையை பிடிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த தர்கால போய் 2 ரக்காத் தொழுதா 1000 வருஷம் தொழுகணும். வாழ்க்கை ஃபுல்லா தொழுவே வேணாம். லா இலாஹ இல்லல்லாஹ்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான ஷிர்க்குது எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே யார் சமர்ப்பிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமானை பாதுகாத்தவர்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாம் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய என் ரப்புல் ஆலமீனுக்கு தான். அல்லாஹ்வுடைய வசனம் பேசுகிறது. ஷிர்குல் அக்பர், இதுவெல்லாம் பெரிய பாவங்கள், பெரிய ஷிர்க். யார் மரணத்திற்கு முன்னால் கேட்டுக்கொள்ளட்டும், அவர்கள் மரணத்திற்கு முன்னால் இந்த இணை வைப்பில் இருந்து தௌபா செய்யாமல் மரணிக்கின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் சமூகத்தை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணிக்கின்றார்களோ அவர்கள் செய்த எத்துணை அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். நிரந்தர நரகவாதிகளாக நரக நெருப்பிலே எரிந்து கொண்டிருப்பார்கள். ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களை. ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். உள்ளங்களை புரட்டி விடாதே யா அல்லாஹ், என் ஈமானை